ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கால் பண்ணிக்கிறது தான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். நான் வந்து ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். அது வந்து எங்கள் வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. இதில் வந்து நீங்கள் தேவையான வீடியோஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங், இபுக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் #include stdio.h. அடுத்த ஹெடர் ஃபைல் #include conio.h. அடுத்தது வந்து நம்ம ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் போடுறதுனால ஃபேக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறோம். int fact, அதில் int அப்படின்ற ஆர்குமெண்ட், அதாவது ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுறோம் உள்ள 2 செமிகோலன் வைக்கிறோம். அடுத்தது void main ஃபங்க்ஷன் போட்டாச்சு. அடுத்தது ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டு தென் உள்ளே வந்து int n அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம int n அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து அந்த நம்பரை, நம்ம ஃபேக்டோரியல் செக் பண்ண போகிற நம்பரை வந்து நம்ம வாங்குகிறோம். அடுத்தது clear screen ஃபங்க்ஷன் போட்டாச்சு. அடுத்தது printfல சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு enter the number அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். /n enter the numberன்னு பிரிண்ட் பண்ணுறோம். தென் அடுத்தது scanfல அந்த நம்பரை நம்ம வாங்குகிறோம், இன்புட் வாங்குகிறோம். டபுள் கோட்ஸ்குள்ளே %d, &n அதை இன்புட் வாங்குகிறோம். தென் அடுத்தது வந்து printfல அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். ஃபேக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். சும்மா ஒரு ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஃபேக்டோரியல் ஆஃப் given number அப்படின்னு கொடுத்து %d, அதாவது அந்த n வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம், n வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். தென் அடுத்தது வந்து ஃபேக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபேக்ட் ஆஃப் n அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அந்த எண்ணை பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபேக்ட் என்னோட வேல்யூ பிரிண்ட் ஆகிறதுக்காக இங்கே ஒரு %d போட்டுக்கிறேன். தென் அடுத்தது வந்து getch யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறேன். getch ஃபங்க்ஷன் போட்டாச்சு. அடுத்தது வந்து அந்த ஃபேக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எழுத போகிறேன். அதாவது int ஃபேக்ட்னு போட்டு உள்ளே வந்து ஆர்குமெண்ட்டாக int x அப்படின்றத பாஸ் பண்ண போகிறேன். int xல இப்போ அந்த என்னோட வேல்யூ உள்ளே வந்துடும். தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இஃப் அந்த எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமுக்குள்ளே ரிட்டர்ன் 1ன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ப்ரோக்ராமுக்கு. தென் அடுத்தது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது 1 இல்லை அப்படின்னா x இன்ட்டு ஃபேக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணுறேன், x - 1. அதாவது இந்த மெத்தடை தான் நம்ம வந்து ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா int fact அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே மறுபடியும் நம்ம ஃபேக்டை கால் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணுறதுனால இது வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த வேல்யூவையும் நான் மேலே வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். int x அப்படின்ற வேல்யூவையும் நம்ம அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த வேல்யூவும் மேலே ரிட்டர்ன் பண்ணுறேன். தென் ப்ரோக்ராம் சேவ் பண்ணுறேன், ஃபேக்ட் அப்படின்னு சேவ் பண்ணுறேன், .cன்னு சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன், 0 errors. தென் ரன் பண்ணுறேன். தென் ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணுறேன், தென் ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர் கேட்குது. 6 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரோட ஃபேக்டோரியல் பார்த்திங்கன்னா 720. அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.